Hi, welcome to Rajesh Cinemas. நான் உங்க ராஜேஷ். இன்னைக்கு நம்ம என்ன படம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2024ல ஸ்ரீ சிம்ஹா மற்றும் சத்யா நடிப்புல வெளிவந்த மது வடலாரா 2 அப்படிங்கிற படம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படம் ஆல்ரெடி 2019ல ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற ஒரு படம் அது. அதோட சீக்வல் தான் இப்ப வந்திருக்கிற இந்த படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்த படத்துல ஆல்ரெடி எமர்ஜென்சி டீம்ல இவங்க ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் கிரேட்ல 2 பேரும் இருக்காங்க. இவங்க ஆள் மாறாட்ட கேஸ இவங்க அங்கங்க வந்து கண்டுபிடிச்சு அதுல வந்து சில பணத்தையும் இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆட்டையை போட்டுடுறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆள் மாறாட்ட கேஸ் வருது. அதுல 2 கோடி ரூபாய் பணம் கைமாறுது அப்படிங்கிற தகவல் இவங்களுக்கு கிடைக்குது. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த கேஸை நம்ம எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸையும் இவங்க எடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கை தலைகீழா மாறப்போகுதுங்கிறது அப்ப அவங்களுக்கு தெரியல. இதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அந்த கேஸை இவங்க வெற்றிகரமா முடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை ரித்தேஷ் ராணா டைரக்ட் செஞ்சிருக்காரு. படத்தை காமெடி கலந்து கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடி கலந்து சீரியஸா போகும். செகண்ட் ஹாஃப் இது கம்ப்ளீட்டா ஒரு கிரைம் த்ரில்லர் லெவலுக்கு கொண்டு போயிடுறாரு. படத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து எந்த சீன் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வமா இருக்கு. சோ அது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். ரெண்டாவது, இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சத்யா வேற லெவல்ல நடிச்சிருக்காரு. ஏன்னா அவரோட காமெடி படம் ஃபுல்லா வரனால ஒவ்வொரு சீக்வன்ஸுமே என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சிரிப்பு கலந்த ஒரு சீரியஸ்னஸ் அந்த மாதிரி வந்து படத்தை வந்து கொண்டு போயிருக்காரு சத்யா. உண்மையிலே அவரோட நடிப்பு இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய நடிப்பு அப்படின்னே நம்ம சொல்லலாம். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இது ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு காமெடி கலந்த ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. ஸோ இந்த படத்தை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. தாராளமா உட்கார்ந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.